Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BBA Airlines and Airport Management கம்ப்ளீட் பண்ணா தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் போகலாம், எவ்வளவு salary வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ BBA Airlines and Airport Management கம்ப்ளீட் பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஜாப்ஸ்க்கு உங்களால போக முடியும். நெக்ஸ்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ்க்கு உங்களால போக முடியும். ஸோ அடுத்ததா ஏவியேஷன் சப்போர்ட் சர்வீசஸ்க்கு உங்களால போக முடியும். அடுத்து கவர்மெண்ட் செக்டார் ஜாப்ஸ்க்குமே உங்களால போக முடியும். இன்டர்நேஷனல் ஜாப்ஸ்க்குமே உங்களால போக முடியும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன ஜாப்ஸ்க்குலாம் உங்களால போகலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஜாப்ஸ். இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர்போர்ட் மேனேஜரா உங்களால போக முடியும். அடுத்து ஏர்லைன் ஆபரேஷன்ஸ் மேனேஜரா உங்களால போக முடியும். கிரவுண்ட் ஸ்டாஃப் கஸ்டமர் சர்வீஸா உங்களால போக முடியும். ஃளைட் டிஸ்பேச்சரா உங்களால போக முடியும். ஏவியேஷன் சேஃப்டி ஆஃபீஸரா உங்களால போக முடியும். அடுத்ததா ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெர்மினல் மேனேஜரா உங்களால போக முடியும். கார்கோ அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜரா உங்களால போக முடியும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஏடிசியா உங்களால போக முடியும். அடுத்து செக்யூரிட்டி அண்ட் ஸ்கிரீனிங் ஆஃபீஸருக்கு உங்களால போக முடியும். அடுத்ததா ஏவியேஷன் சப்போர்ட் சர்வீசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் கன்சல்டண்ட்டாக உங்களால் போக முடியும். ஏவியேஷன் ட்ரைனர் இன்ஸ்ட்ரக்டராக உங்களால் போக முடியும். ட்ராவல் அண்ட் டூரிசம் மேனேஜராக உங்களால் போக முடியும். ஸோ இதை தாண்டி கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கு ஒரு சில ஜாப்ஸ்க்குலாம் உங்களால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் சிவில் ஏவியேஷனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து சிவில் ஏவியேஷன்ஸ் ரோல்ஸில் ஏர்ஃபோர்ஸில் உங்களால் போக முடியும். ஸோ இன்டர்நேஷனல் ஜாப்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு உங்களால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக துபாய், கத்தார், சவுதி அரேபியாவுக்கு உங்களால் போக முடியும். யூரோப் கண்ட்ரீஸ்னு எடுத்துட்டிங்கன்னா யூஎஸ்ஏ சைடு உங்களால் ஜாபுக்கு போக முடியும். ஸோ டாப் ரெக்ரூட்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்லைன்ஸை பொறுத்தளவு இண்டிகோ, ஏர் இந்தியா, விஸ்டாரா, ஸ்பைஸ் ஜெட்டு இந்த மாதிரி ஏர்லைன்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏர்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி, ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லாஜிஸ்டிக்ஸை பொறுத்தளவு ப்ளூ டாட், டிஹெச்எல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஏவியேஷன் சர்வீசஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் குரூப்ஸ் இருக்குது. அடுத்து செலிபி ஏவியேஷன் இருக்குது, ஏர் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே டாப் ரெக்ரூட்டர்ஸ் இன் இந்தியா. அடுத்ததாக கரியர் குரோத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது ஸோ 3 to 5 இயர்ஸ்க்கு நீங்கள் ஜூனியராக ஜாயின் பண்ணும்போது 3 lakhsலேருந்து 6 lakhs per annum வரையும் வாங்குவீங்க. அடுத்து 3 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 6 lakhsலேருந்து 10 lakhs per annum வரையும் உங்களால் வாங்க முடியும். அடுத்ததாக 6 yearsக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக சீனியர் மேனேஜராக போயிடுவீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhsலேருந்து 20 lakhs per annum வரையும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஸ்பெஷலாக ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் யாராவது படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்பவே அதிகமாக செலவு பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் அதுவும் மெட்ரோ சிட்டி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டியில் ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏர்லைன்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஏர்லைன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுல இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் ரொம்ப லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் எப்படி ஏர்லைன்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.